அத மட்டும் முடிச்சு விட்டனா அதுக்கு பிறகு சாவியா உள்ள போயிடுவேன். என்ன உளர்ற? யாராவது என்ன பாத்துற போறாங்க. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் வந்திருக்கேன். என்ன உள்ள தூக்கி போட்டு விட்டு எங்க அம்மாவை பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல சுத்த விட்டுட்டு இவன் மட்டும் அந்த வக்கீல் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவானாம். அதை உட்கார்ந்து பாத்துக்கிட்டு ஜெயில கழி திங்கணுமா? அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண போற? பாஸ்கர் வேண்டாம், கண்டிப்பா நீ மாட்டிப்ப. இங்க யாருங்க வக்கீலு? மாட்டிக்கிறத பத்திலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருடைய சந்தோஷத்தையும் காலி பண்ணுவேன். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ போய் கோர்ட்ல சரண்டர் ஆயிடு. நான் உன்னை எப்படியாவது பெயில்ல எடுக்கிறேன், ஓகே? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்ப நீ எதுவும் பண்ணிராத. வக்கீலம்மா, திரும்ப சரண்டர் ஆகிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனே. சிவா அன்பு அவங்க 2 பேருடைய சந்தோஷத்தையும் பறிக்கினேன். அதுதான் என்னுடைய ஆசை. ஆரம்பத்திலேயே அவன் 2 பேரையும் முடிச்சு விட்டுருப்பேன். கொஞ்சம் ஆட விட்டு அடிப்போம் தான் விட்டுட்டேன். இப்ப அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, இப்ப இதெல்லாம் எதுக்காக நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஒரு சந்தோஷமான விஷயத்த இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும்ல. ஏன் சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆள் தான் சரியான ஆளு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாஸ்கர், இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ணிக்க வேண்டாம். நம்மள பார்த்தா மாதிரி மட்டும் வெளியே காட்டி கூடாது. திருவிழால அப்படியே சந்தோஷமா இருங்க. திடீர்னு ஒரு துக்கமான செய்தி வரும். அப்ப மட்டும் நீங்க அழுது புறன்னு நடிங்க போதும். வேற எதுவும் செய்ய வேணாம். இங்க பாரு பாஸ்கர், நீ நினைக்கிற மாதிரி சிவம் ஒண்ணு ஏமாளி கிடையாது. அவன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து கத்தியால சொருகிருக்கேன். இவ்வளவு பெரிய திருவிழாவில் அவனை போட்டு தள்ளுறது எனக்கு சாதாரண விஷயம். என்ன வக்கீலம்மா, என் மேல நம்பிக்கை இல்ல? கத்தியால தப்பிச்சு விட்டேன். அதான் இப்ப வேற ஒரு ஏற்பாடோட ஸ்பெஷலா வந்திருக்கேன். ரஜினி இப்படி திடுத்துப்புன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரஞ்சிதோ. எனக்காக அவ காதலிச்சவனையே விட்டு கொடுத்தேன்னு சொன்னா. ஏதோ ராதிகா பெருந்தன்மையா ஏத்துக்க போய் பிரச்சனை எதுவும் இல்லாம போயிட்டு இருக்கு. இல்லன்னா ராதிகா வாழ்க்கையில நாசமா போயிருக்கும். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பஞ்சாயத்துல இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எப்படியும் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அது ஏன் பார்த்திபனா இருக்க கூடாது? பார்த்திபன் நல்ல பையன் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்புறம் ஏன் யோசிக்கணும்? விஷயம் அது இல்ல. உங்களை காதலிச்சிருக்கா, உங்களை கலட்டி விட்டுட்டு உடனே அடுத்த காதலை பார்த்திபனோட ஆரம்பிச்சுட்டா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் அக்கா சொல்றது சரிதானே? காதல் இப்படி சருபொருன்னு வருமா? எனக்கு எதுவும் சரியா படல. அம்மா, ரஜினி அவளுக்கு பிடிச்சதுன்னு எதையுமே கேட்டதில்ல, சொன்னதும் இல்ல. முதல் தடவை அவ வாழ்க்கையில ஒரு விஷயத்த பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அத பண்ணி வைக்கிறதுல எதுக்கு இவ்வளவு தயக்கம்? இங்க பாருக்கா, உனக்கு சில விஷயம் புரியாது. அவன் ஒரு சின்ன பையன் மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவனை பார்த்தா கல்யாண மாப்பிளைக்கான தகுதி இருக்கிற மாதிரியே தெரியல. திரும்ப அதுல ஏதாச்சும் குழப்பம் வந்தா என்ன பண்றது? நான் இதை சொல்லக்கூடாது.
இருந்தாலும் சொல்றேன், எனக்கு என்னமோ பஞ்சாயத்துல அவனை காப்பாத்துறதுக்காக தான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக அவனை தான் கட்டிப்பேன்னு சொல்ற மாதிரி தெரியுது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவங்களுக்கு நடுவுல புருஷ மூண்டாட்டிக்கான பொருத்தம் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஏங்க, நீங்க தான் இந்த வீட்டுக்கு முக்கியமான ஆளு, நீங்க எடுக்கிறது தான் முடிவுங்க. மத்த எல்லா விஷயத்திலயும் அவ தானே முடிவெடுக்கிறா. அவ விஷயத்துல முடிவெடுக்க நமக்கு உரிமை இருக்குல்ல. இதெல்லாம் நாம எதுக்கு பேசிக்கிட்டு? இதுல முக்கியமான முடிவெடுக்க ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. யாரடா சொல்ற? அது பார்த்திபனோட அக்கா அனிதா வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்ல முடியும்? பார்த்திபன் அவ பின்னாடி சுத்துறான், ஓடுறான், விளையாடுறான். இதுக்கு மேல நீங்க காதலுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, அவன் எல்லார் கூடயும் தான் அப்படி பழகுறான். யார் கூட பேசினாலும் அவன் ஜாலியா கேஷுவலா தான் பேசுவான். அதே மாதிரி உதவின்னு யார் கேட்டாலும் உடனே செய்வான். ராதிகா கல்யாணத்துக்காக அவன் செஞ்ச விஷயங்கள் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்லனா ரஜினிக்கு அவன் அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு என் ரஜினியை பத்தியும் நல்லா தெரியும். அவ காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சிருந்தா எப்பவோ பண்ணிருப்பா. அவளுக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். காதலிக்கவும் கல்யாணம் பண்ணிக்கவும் வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாரும் தேவையில்லாம யோசிச்சு மனச குழப்பிக்காதீங்க. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஒருவேளை அவ பார்த்திபனை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டா? அவ அப்படி சொல்ல மாட்டா. அவ ஏன் ஃப்ரெண்டு. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அட சொல்லிட்டா? அந்த கேள்விக்கே இடம் இல்லங்கற. திரும்ப திரும்ப எதுக்கு நீ அதே கேக்குற? ஆண்டவா, அன்பு, கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கியா? அன்பு, பாஸ்கர் ஜெயில தான் இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்ல சிவம், நான் அவனை பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும் அது அவன்தான். அன்பு, பாஸ்கர் உள்ளதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்படியே வந்தாலும் நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? இங்க வாரு. ஐயோ, தெரியலையா? கன்ஃபியூஷனா இருக்கோ? இங்க வாரு. சிவம், வாய திறந்தன்னு வையேன், 2 உசுரம் போயிடும். என் ஆத்தா, கொஞ்சம் சிவத்துக்கு பின்னாடி அப்படியே திரும்பி பாரு.
நல்லா கேட்டுக்கோ, நீ என்னங்கன்னு கூப்பிட்டான்னு வச்சுக்க, அவன் சோலி முடிச்சிடும். அப்புறம் நான் சொல்லவே தேவையில்ல, பொட்டு சுட்டுருவேன். அது மட்டும் இல்ல, உன் புது சொந்தம் இனியா, அந்த புள்ளையும் இப்ப நம்ம கஸ்டடியில தான் இருக்கு. பாஸ்கர், இங்க பாரு, பயப்படலாம் தேவையில்ல. உன் புருஷன்கிட்ட எதுவும் சொல்லாம, சத்தம் போடாம நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துடு. இங்க பாரு பாஸ்கர், குழந்தைய எதுவும் பண்ணிடாத. இப்போதைக்கு குழந்தை எதுவும் பண்ற பிளான்லாம் கிடையாது. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா டீல் பேசணும். ஒழுங்கா சொல்ற இடத்துக்கு வந்துட்டேனா பிரச்சனை இருக்காது. நீ மட்டும் இந்த விஷயத்தை வக்கீல் வைட்டு சொன்னான்னு வச்சுக்க, அப்படிதே வீடு தேடி வந்த என் ஆத்தாகாரிய அசிங்கப்படுத்தி அனுப்புற. உனக்கு எம்பட்டு திமிரு இருக்கு. ஒழுங்கா கலையும் பாரதியும் பாக்குறத விட்டு விட்டு உனக்கு எதுக்கு இன்னொரு பிள்ளை? இங்க பாரு பாஸ்கர், நீ இனியாவை விட்டுடு. நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம நான் பாத்துக்க சொல்றேன். பாரு, எனக்காக புருஷன்கிட்ட சிபாரிசு பண்றாளாம. யாருக்குடி வேணும் உன் சிபாரிசு? எனக்கு வேண்டியதெல்லாம் நீ அவனை சந்தோஷமா இருக்க கூடாது. அம்மா, என்ன கூட்டிட்டு போயிடுங்கம்மா, எனக்கு பயமா இருக்கும்மா, கூட்டிட்டு போயிடுங்கம்மா. அம்மா, என்ன ஒரு அம்மா பொண்ணு சென்டிமெண்ட். அம்மா, என்ன கூட்டிட்டு போயிடுங்கம்மா, பயமா இருக்கும்மா. நீ ஒரு அடி முன்னாடி வச்ச பட்டன் தலை சதுரி போயிடும். அம்மா, பயமா இருக்குமா, சும்மா கத்திக்கிட்டு அப்படியே கண்ணுல பயம் தெரியுது. இன்னும் திமிரா பேசுன, பாக்குறப்பெல்லாம் கை நீட்டி அடிக்கிற ஒரு ஆம்பளைய எங்க இப்ப அடி பாப்பா. இங்க 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 அடி பாக்கலாம். இங்கதான் இங்கதான். பயமா இருக்குமா? அன்பு, அன்பு, அன்பு. சிவம், ரஜினி ரஜினியா? ஆமாமா, ஸ்வீட் ஏஞ்சல். வாய் மூடு பார்த்திபா. என்ன அனிதா, நாங்க தான் அன்னைக்கே சொன்னோமே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அடா ஆமாண்டா, ரஜினி தான் பொண்ணுனா எங்க 2 பேருக்கு டபுள் ஓகேடா. அப்பா, என் தெய்வமே. ஹலோ, எப்படி? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? டேய், அவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் உன்னை நான் அனுப்பி வச்சேன். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாத.
எனக்கு ரஜினிய பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் இல்ல முடியாதுன்னு சொன்ன ரஜினியே இப்ப என் லவ் அக்செப்ட் பண்ணிட்டா. நிஜமாவாடா? ஆமாமா, இவதான் என் லவ்வுக்கு வெளியா வந்து நின்னுட்டு இருக்கா. ஐயோ பார்த்திபா, லவ் லவ்னு சொல்லாத. அப்படி எரிச்சலா இருக்கு பார்த்திபா. அதுதான் ஏன்னு கேக்குறேன், காரணத்தை சொல்லு. காரணத்தை சொல்ல முடியாது. இது வேண்டானா வேண்டாம். என்னம்மா இது? அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ரஜினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ முழுசா திருந்திருவாமா? அதுக்காக தான் ஓகே சொன்னோம். அப்பா, நீங்களும் புரியாம எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா. ஏய், இவ்வளவு நாள் என்ன திட்டின அப்பாவே இப்ப எனக்கு சப்போர்ட் பண்றாரு. உனக்கு என்ன பிரச்சனை? பார்த்திபா, உனக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. வா, இது சரியாவும் வராது. சொல்றத கேளு அக்கா. இதுக்கு மேல நீ ஏதாவது சொல்லிட்டு ரஜினிய பாக்க போன, நீ அவளோட பேசுறது தெரிஞ்சது, உனக்கு அக்கான்னு ஒருத்தி இல்லன்னு நினைச்சுக்கோ. விட மாட்டான். ஹலோ, நான் தான் காலை கட் பண்ணி விடுறேன்ல. ஏன் திரும்ப திரும்ப கால் பண்றேன்? இப்படி பண்ணாத நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் பிஸியா இருக்கேன் பார்த்திபா. நீங்க நிஜமாவே பிஸியா இருந்தா என் காலை இமிடியேட்டா அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்படி கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அட்டெண்ட் பண்ணி பிஸியா இருக்கேன்னு சொன்னா நீங்க செம்ம அப்செட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க இவ்ளோ அப்செட்டா இருக்கும்போது நான் கரெக்டா கால் பண்ணா இப்போ பார்த்திபன் கூட இல்லையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு அர்த்தம். சிரிக்கிறீங்களா? நான் அந்த சிரிப்பை பார்க்கணுமே. ரஜினி நினைச்சா பார்த்திபன் வந்ததெல்லாம் ஒரு காலம், ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. அதெல்லாம் என்னைக்குமே மாறாதுங்க. மாறாதுனா நீ என்ன சொல்ற? பார்த்திபா, நீ இங்க இருக்கியா? ஆமாங்க, நான் இங்கதான் இருக்கேன். உங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்க. மொட்டை மாடிலையா? அங்க எப்படி போன? வீட்ல யாரும் பாக்கலையா? ஏன், பார்த்தா என்ன? ஐயோ, விளையாடாத பார்த்திபா. நான் சீரியஸா தாங்க சொல்றேன். என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடிதான் யாராவது தப்பா நினைச்சிருவாங்க, யாராவது பாத்துருவாங்கன்னு பயப்படுவீங்க. இப்பதான் எல்லாருக்குமே தெரியுமே. அதான் பிரச்சனையா இருக்கு. எதையுமே நேரடியா பேச மாட்டியா நீ? நிஜமாவே இங்கதான் இருக்கியா? சத்தியமா உங்களை பார்க்க தாங்க வந்திருக்கேன். ரஜினி, ரஜினி. யாரு? ரஜினி, ரஜினி, வா வெளியில. ரஜினி,
ஏ அனிதா, எதுக்கு இந்நேரத்துல வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்கிற நீ? அவ வரட்டும், அவகிட்டயே சொல்லிக்கிறேன். அனிதா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. அப்படி போடு. ஆரம்பமே அட்டகாசம். நீயும் சேர்ந்துதானே இவ்வளவு நாள் டிராமா போட்ட. இன்னைக்கு உனக்குன்னு வந்த உடனே வலிக்குதா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் ரூமுக்கு போய் பேசிக்கலாம். நீ வா வா அனிதா. உன் கூட ரூம்ல சகவாசமா உட்காந்து பேச எனக்கு ஒண்ணுமே இல்லடி. ஹலோ தம்பி, சொல்லுங்கம்மா. எங்க இருக்கீங்கப்பா? இங்கதான் வீட்டுக்கு பக்கத்துல. உங்க அக்கா இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காப்பா. ரஜினி ரொம்ப கோவமா கத்திக்கிட்டு இருக்காப்பா. என்ன சொல்றீங்க? அங்க வந்தா? ஆமாப்பா. நீ கொஞ்சம் இங்க வரியாப்பா? சரி இருங்க, நான் வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. அக்கா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ரஜினி அக்காவை எங்களை விட உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க? என்னடா பிடிக்கலன்னா இனிமே அப்படி சொல்ல மாட்டேங்க. செல்லம் நீங்க என்ன காதலிக்கிறீங்க? நான் உன்னை காதலிக்கிறேன்.
என்ன மிரட்டுறீங்களா? அப்படியே வேணாலும் வச்சுக்கோ. இந்த பார், ரஜினியோட கல்யாணம் பார்த்திபனோட தான். அவன் கைய கால உடைச்சாவது தூக்கிட்டு போய் ரஜினி கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்து. வாமாப்ல. என்ன ஒரு செகண்ட்ல தூக்க பாத்தியே, பாத்து வாண்ண. ஏய், யாரு? நாங்க பாத்து வரணுமா? ஏன் நீ பாத்து வர மாட்டியா? அண்ணா, நான் டிரைவர் அண்ணன்ட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன டென்ஷன் ஆவறீங்க? ஏதோ எல்லாம் அர்ஜென்ட் வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்ண்ணே, வரட்டா? டேய், டிரைவர் அண்ணன் சொன்னா எங்களை சொன்ன மாதிரி தான். ட்ரிப்ஸ் போட்டு விடுறேன். பேஷண்ட் கண் முழிச்சது வந்து சொல்லுங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. ரிசப்ஷன்ல போய் டீடைல் சொல்லி அட்மிஷன் போட்டுருங்க. சிஸ்டர், இவரு யாருன்னே எனக்கு தெரியாதே. என்ன சார் சொல்றீங்க? அவங்க வீட்டுக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ரஜினி, போன சார்ஜ்ல போட்டிருந்த, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாருமா? ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்களா? பேசுமா. பார்த்திபன். ஏமா பேசாம இருக்க? எடுத்து என்னன்னு கேளு. ஏதாவது முக்கியமான விஷயமோ என்னமோ கேளு. பாவமா, பேசு. நீயே கூப்பிட்டு என்னன்னு கேளேம்மா. வேண்டாம், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. பேசுற வரைக்கும் விட மாட்டான். தோ சொன்னல்ல. என்னன்னு பேசுமா. கால் அட்டெண்ட் பண்ணலனா? ஹலோ ஹலோ மேடம். ஹலோ, யாரு? இது பார்த்திபன் நம்பர் தானே? ஓ, இவர் பேரு பார்த்திபனா? மேடம், இவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன? பார்த்திபனுக்கு ஆக்சிடென்ட்டா? மேடம் மேடம், நீங்க ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். அடிபட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. நீங்க யார் பேசுறீங்க? பார்த்திபன் இப்ப எங்க இருக்கான்? நான் நர்ஸ் பேசுறேன் மேடம். அவர் எங்க ஹாஸ்பிடல்ல தான் இருக்காரு. மொபைல்ல உங்க நம்பர் தான் முதல்ல இருந்துச்சு. எங்க அவனுக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா இருக்காங்க, நல்லா தான் இருக்காரு மேடம். அவனை கொஞ்சம் பாத்துக்கோங்க சிஸ்டர். நான் இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன். எந்த ஹாஸ்பிட்டல், எந்த ஏரியா? எனக்கு ப்ளீஸ் ஒரு மெசேஜ் அனுப்ப முடியுமா? லொகேஷன் ஷேர் பண்றீங்களா? டென்ஷன் ஆகாம வாங்க மேடம், நான் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்ஸ் சிஸ்டர். என்னாச்சுமா? பார்த்திபனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க. நான் இப்ப உடனே போய் பாக்குறேம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, ஒன்னும் ஆகாது. நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல பரவாயில்லம்மா, நானே போய்க்கிறேன். எல்லாம் என்னாலதான். எல்லா பிரச்சனையும் என்னாலதான். நான் உன்கிட்ட என் காதல சொல்லிருக்கவே கூடாது.
சொல்லு திவ்யா. அக்கா அக்கா எங்க இருக்க? நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், சொல்லு. அனிதா அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அக்கா. பார்த்திபனை யாரோ அடிச்சிட்டாங்களாம். அது நம்ம வீட்டு ஆளுங்க தான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அக்கா. என்ன சொல்ற நீ? மாமா, சித்தப்பா, முரளின்னு எல்லாரையும் போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சுக்கா. ரஜினி, பாத்தியாம்மா, என் புள்ள எப்படி கிடக்குறான் பாத்தியா? ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டான். நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா, இன்னும் கண்ணு முழிக்கல. உனக்கு தான் முதல்ல தகவல் தெரியும்னு அனிதா சொன்னா. நீங்க இருப்பேன்னு நினைச்சிட்டுதான் வந்தோம். இங்கேதாம்மா நான் இருந்தேன். அதுக்குள்ள வீட்டுல சித்தப்பா, மாமா, என் தம்பி எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு தான் எனக்கு கால் வந்துச்சு. உடனே பார்த்திபன் எப்படியோ போகட்டும்னு உன் குடும்பத்தை பார்க்க போயிட்டல்ல அனிதா. அதான் உன் குடும்பம் முக்கியம்னு போயிட்டல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப இங்க வந்த? ஏண்டி இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? பாவண்டி அவ. இவனை பாருமா, இவன் பாவம் இல்லையா? எல்லாம் இவனால வந்தது. யாரோ அடிச்சு போட்டதுக்கு பாவம் ரஜினி என்னமா பண்ணுவா? யாரோ இல்லப்பா, இவ வீட்டுல உள்ளவங்க தான் இந்த வேலையை பாத்திருக்காங்க. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளன. அனிதா, கோவப்படாதடி. பேசாத ரஜினி, செம்ம கடுப்புல இருக்க. ஃப்ரெண்டுன்னு நம்பிதான் உனக்கு ஹெல்ப் பண்ண இவனை கூட்டிட்டு வந்த. அதுக்கு நல்ல நன்றி கடன் காமிச்சிட்டல. நான் எதுவும் பண்ணல அனிதா. எல்லாம் நீதான் செஞ்ச ரஜினி. இவனுக்கு உன் மேல இந்த மாதிரி என்ன இருக்குன்னு தெரிஞ்சதும் விலகி போகாம கூடவே இருந்து அந்த எண்ணத்தை வளர்த்து விட்டது நீதான். அனிதா, வேண்டாடி, இப்படி எல்லாம் பேசாத. ரஜினி நல்ல பொண்ணு. பரவாயில்லம்மா, அவ மனசுல இருக்கிற கோவம் எல்லாம் போற வரைக்கும் அவ என்ன வேணாலும் பேசட்டும். இங்க பாரு அனிதா, எனக்கு நீதாண்டி முக்கியம். இத பார்த்திபன் கிட்ட சொல்லி சொல்லி விலகிதான் நான் போனேன். அப்ப உன் மனசுல அந்த மாதிரி எண்ணமே இல்லைன்னு சொல்றியா? பார்த்திபனை விரும்புறியான்னு கேட்டப்ப ஆமான்னு என்கிட்டயே சொன்னவதானே நீ. நான் இப்பவும் அதேதான் சொல்றேன். நான் அவனை விரும்புறது உண்மைதான். ஆனா நீ இதை ஏத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் என் மனசுல இருக்கிற எதையும் நான் பார்த்திபன் கிட்ட சொல்லாம இருந்தேன். அம்மா, ரஜினி அக்கா இன்னும் வரலையாம்மா? வீட்டுக்காக ஒத்த ஆளா உழைக்கிறாளேன்னு கொஞ்சம் பாவப்பட்டு இறங்கி போனது தப்பா போச்சு. எல்லாமே இந்த வீட்டுல அவ இஷ்டமா ஆயி போச்சு. எங்க போறா வரான்னு கூட வீட்டுல சொல்ல மாட்டா. ஆமா, நீங்க தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல, உங்களால எங்களுக்கும் அசிங்கம். ரொம்ப பேசாத முரளி, நீ எப்பவோ அசிங்கப்பட்டிருக்க வேண்டியது. உன்னை காப்பாத்தினது ரஜினி அக்கா தான். ஏய், வாய் முட்டுறி. ஒருத்தரும் சரி கிடையாது இந்த வீட்டுல. அதான் அவ இந்த அநியாயம் பண்றா. நான் என்னோட பிரச்சனைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னதில்ல. ஒரு போன் பண்ணா போதும் அழகா அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ண போய் எனக்கு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துட்டீங்க. சிறப்பா. எதுக்கும் ஒரு தடவை ரஜினிக்கு போன் பண்ணி பாருங்களேன். நான் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஏய், நீ யாருடி இங்க வந்து பேசுறதுக்கு? முதல்ல ஒண்ணு இந்த வீட்டை விட்டு துரத்தணும். வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு. அவ வச்சாதான் சட்டம் நாய் போச்சு இந்த வீட்டுல. ராத்திரி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வந்தாளா பாரு. இவ எவனையோ காதலிச்சு சந்தோஷமா இருப்பா, அதுக்கு நாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரணுமா? இப்ப கூட அவனை பார்க்க தான் போயிருப்பா. போவா போவா.
வரட்டும் இன்னைக்கு அவ. இனிமே எங்க போறான்னு பாக்குறேன். பாத்துமா, நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகி கத்திராத. அப்புறம் சரி நான் எங்கேயும் போல, வேலைக்கு கூட போகலன்னு சொல்லி வீட்லயே இருந்துற போறா. அப்புறம் இதோ இந்த முரளி, தோ இங்க உள்ள இருக்க மாமா, இவங்களெல்லாம் நம்பினா நம்ம குடும்பம் என்ன ஆகுன்னு கொஞ்சம் நல்லா யோசி. அதானே அட்டெண்ட் பண்ண மாட்டாளே, எப்பவுமே இப்படிதான். ஏன் கட் பண்ணி விடுறா? நம்ம போன் பண்ணா கட் பண்ணி விட மாட்டாளே. ஹலோ. ஏய் ஊசி பட்டாசு, என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். டைம் பாஸ் பண்ணி ஊரை சுத்தி அடி வாங்கிட்டு வர நான் என்ன பார்த்திபனா? அது சரி, இரு வந்து பேசிக்கிறவங்க கிட்ட. ஆமா, உங்க அக்கா எங்க? போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அக்கா ரூம்ல தான் இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, உங்க அக்கா பேசாத ஒரே குறைதான். சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம வேகமா போய் உங்க அக்கா கிட்ட போனை கொடு, நான் பேசணும். சரி, ஒரு நிமிஷம். கொஞ்சம் மூச்சு அடங்குறானான்னு பாரு. என்ன திவ்யா, உன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? உனக்கு கால் வந்திருக்கு. யாரு? அக்கா, அவர்தான் பார்த்திபன். கால் வந்தா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? எனக்குன்னு வாழ்க்கையே வேணான்னு சொல்லும் போது நீயும் அங்கதானே இருந்த. எனக்கு யாரும் வேண்டாம் திவ்யா. நீ காலை கட் பண்ணு முதல்ல. பண்ணிட்டேன்க்கா. பார்த்திபா, என்னங்க, ஆபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்ணணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப இங்க வந்த? இங்க பாரு, எதை கேட்டாலும் சிரிக்காத, பதில் சொல்லு. ஆமா, இந்த கேள்வியை வீட்டுக்குள்ள இருக்கும்போது கேட்கல, இங்க வந்து கேக்குறீங்க. ஏன்னா நான் உங்களுக்காக, நமக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் வீட்டுல இருக்கிறவங்களை விட உன் மேல அதிகமா மரியாதை வச்சிருக்கேன். அதனாலதான் அங்க உன்னை நான் எதுவும் கேட்கல. வார்த்தைகள் கொஞ்சம் வேற மாதிரி, ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். எல்லாரையும் விட எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுக்கு எல்லாரையும் விட நான் முக்கியம். இல்ல பார்த்திபா, உன்னை விட அனிதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு என் குடும்பம், என் ஃப்ரெண்டு தான் முக்கியம்.
உங்களுக்கு நீங்களே போட்டு வச்சிருக்கிற கோட்டை தாண்டி வராம இருக்க நீங்க இத சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க அந்த கோட்டை தாண்டி வந்து எனக்கும் மனசு ஆசையெல்லாம் இருக்குன்னு இந்த உலகத்துக்கு சொல்லிட்டீங்க. இப்ப மறுபடியும் பழைய வட்டத்துக்குள்ள போய் நிக்க முடியாது. முடியுமா முடியாதான்னு நான் பாத்துக்கிறேன். எப்போ உங்க அக்காக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தனோ அந்த நிமிஷமே உன்னை என் மனசுல இருந்து எடுத்துட்டேன். இனிமே என்ன பார்க்க வராத. உங்களுக்கு பொய் சொல்ல வராதுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை சொன்னா நீங்க நிமிர்ந்து நேரா பார்த்து சொல்லுவீங்க. திருவிழால நான் தான் இவனை வர சொன்னேன், இவனை லவ் பண்றேன்னு சொல்லி கெத்தா நின்னீங்க பாருங்க, அப்படிதான் சொல்லிருப்பீங்க. இப்படி கூனி குறுகி வேற பக்கம் பார்த்துட்டு சொல்ல மாட்டீங்க. இல்ல, நான் ஒவ்வொரு தடவையும் உடைஞ்சு போய் நின்னப்பெல்லாம் நீ ஏன் கூடவே இருந்திருக்க. என் முடிவு உன்னை ஹர்ட் பண்ணும். உன் முகத்துல அந்த வலி தெரிஞ்சா என்னால தாங்க முடியாது. ஏங்க, இதுக்கு பேர் தாங்க லவ். இதுதான் நிஜம். மனசுல இருந்து எடுத்துட்டேன்னு சொல்றதெல்லாம் பொய்.